தம்பி 12B இங்கே வருமா? எல்லா பியும் வரும். தம்பி ஏன்பா சிகரெட்லாம் குடிக்கிற? எனக்கு தேவையா இருக்கு, நான் குடிக்கிறேன். உன்னோட தேவை மற்றவங்கள பாதிக்குதில்லப்பா. பாதிப்பே இல்லாமல் இருக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கேட்குறேன்னு தப்பான்னு நினைக்காத தம்பி. உங்களுக்கு என்ன வயசாகுது? 30 வயசு ஆகுது. என்னப்பா? எத்தனை வருஷமா சிகரெட் குடிக்கிறீங்க தம்பி? 10-12 வருஷம் குடிக்கிறேன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க தம்பி. ஒரு சிகரெட்டோட விலை என்ன? வெறும் 15 ரூபாய் தான். ஜஸ்ட் 15 rupees. ஒரு சிகரெட்டு 15 ரூபாய்னா 12 வருஷமாக குடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தம்பி அடிப்பீங்க தம்பி? அதெல்லாம் மூட பொறுத்து. 10 அடிப்பேன், 12 அடிப்பேன், இல்லைன்னா பேக்கெட்டாகவும் அடிப்பேன். அடேங்கப்பா, இதுவரையும் நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு புகை அடிச்சிருக்கிறீங்க. பெரிய ஆள் தான். 6 லட்சமா? கணக்கு எங்கேயோ இடிக்குதே. கணக்கு தப்பாலாம் இருக்கு. எது தப்பா இருக்கு சொல்லுங்க தம்பி. ஃபர்ஸ்ட் நான் சிகரெட் வாங்கும்போது 5 ரூபா, இப்போ 15 ரூபாவில் வந்து நிற்கிது. அப்போ கணக்கு மாறும்ல? அடேங்கப்பா, பெரிய கண்டுபிடிப்பு தான். சரி, 2 லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு 4 லட்சம் ரூபாயை மட்டும் கரியாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாமா? அப்படி வேணா வச்சுக்கலாம். மேன்மை பாராட்டலை ஒருவர் அவத்தம் செய்வதை பார்க்கிறேன். சாகிறது எனக்கு நலமாயிருக்குமே. இப்போ என் டேர்னு. இவ்வளோ நேரம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பதில் சொன்னேன்ல. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. இருங்க தம்பி, கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது? 72 வயசாகுது தம்பி. 72? ஓ, அப்போ இந்த கருப்பு முடியெல்லாம் டையா? அது சரி, ஐயாவுக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் உண்டுங்களா? கடவுளோட அனுகிரகம் இதுவரையும் தொட்டதில்லை தம்பி. ஐயா, அப்போனா இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 40-50 லட்ச ரூபா இருக்கணுமே. இருக்குங்களா? வச்சுருக்கீங்களா? இல்லை, ஆனால் நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது இல்லை? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்ககிட்டயும் காசு இல்லை, கெட்ட பழக்கம் இருக்கிற என்கிட்டயும் காசு இல்லை. இதில் என்ன அட்வைஸ் வேண்டி கிடக்கு? சும்மா கடுப்பேத்தான் வேலையை பார்த்துட்டு போங்க பெரியவரே. வேலையெல்லாம் பார்த்தாச்சு தம்பி, கண்ணும் கருத்துமாவே பார்த்தாச்சு. கஷ்டப்பட வேண்டிய வயசில் கஷ்டப்பட்டு படித்து வேலை பார்த்து நான் மட்டும் முன்னேறினது இல்லாமல் என் பிள்ளைகளையும் படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி பேர பேத்தியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். இதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீ அப்படியா? வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்க முன்னாமே 5 லட்சத்தை நாசமாக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு அநியாயமாக தெரியல தம்பி? சபாஷ், நீங்க மிதிச்சது உங்க முன்னேற்றத்துக்கான முதப்படி தம்பி. நீங்க இன்னும் நிறைய படி ஏற வேண்டியிருக்கு தம்பி. அந்த படிகள் எல்லாம் உங்க சொந்த பலத்தால ஏற முடியாது. அதுக்கு இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கு தம்பி. அந்த வாழ்க்கைக்கு வழி காட்டட்டுமா? இருப்பதெல்லாம் வாழ்வாகுமா? உறவோடு வாழ்வதுதான் வாழ்வாகுமே. உழைப்பிற்காய் வாழ்வதெல்லாம் வாழ்வாகுமா? அழைப்பிற்காய்
வாழ்வதுதான் வாழ்வாகுமே. எனக்கான ஆசைகள் சுயமாகுமே. எனக்கான ஆசைகள் சுயமாகுமே.